ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் ரைஸ். நம்ம எப்போதும் போல் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரைஸ் பண்ணுற மாதிரியே இந்த பைனாப்பிள் ரைஸ் பண்ணலாம். ஆனால் இதோட சுவை ரொம்ப டேங்கியாக, புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதுக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் பேன் மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் குக்கர் கூட எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம், பிரிஞ்சி இலை 1, பட்டை 2 துண்டு சின்னது, ஏலக்காய் 2, கிராம்பு 2, மராட்டி முக்கு 1, சோம்பு 1 டீஸ்பூன். இந்த மசாலா சாமான்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா 2, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு 6-7 பல், இது எல்லாத்தையும் மிக்சியில் கொரப்பாக அரைச்சி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை இலையை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். அதுக்கு நடுவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இதெல்லாம் காரம் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் ஸ்லைசஸை அதில் போடலாம். அந்த பைனாப்பிள் நான் இன்றைக்கி அரை பைனாப்பிள் அளவுக்கு போட்டிருக்கேன். 1 கப் அரிசிக்கு இது கரெக்டாக இருந்தது. கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு காய் தான் போட்டிருக்கேன், கேரட்டு. ஏன்னா ரொம்ப காய் போட்டால் வெஜிடபிள் ரைஸ் மாதிரி இருக்கும்ன்ட்டு. வேணும்னா நீங்கள் பட்டாணி அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டானா கரெக்டாக இருக்கும், சாதம் குழையாமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு. 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்கள் அரிசி வாக பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்கரிச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டோன்னா அது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே அரிசி 1 கப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இது நார்மல் பச்சரிசி தான். ஸோ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இப்போ அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த தண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு இப்போது குக்கரை மூடிடலாம். ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 விசில் அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். சாதம் குழையாத மாதிரி பார்த்துக்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பைனாப்பிள் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் இது வறுப்பாடுறதுக்கு. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா இலைகள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கடைசியில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக வரும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. அவ்வளோதான், நம்மளோட பைனாப்பிள் ரைஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுது. ரொம்ப டேஸ்ட்டாக புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸு. இதை நான் இன்றைக்கி தயிர் பச்சடி, வெங்காய பச்சடியோடு சர்வ் பண்ணுறேன். இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பைனாப்பிள் சங்க்ஸ் எல்லாம் நம்ம சர்வ் பண்ணுறச்சு இந்த மாதிரி போடலாம். இது வாயில் கடிக்கிறச்சே இந்த நெய் வாசனையோட கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட்டான பைனாப்பிள் ரைஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.